guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல ஒரு சூப்பரான AI inspired transitions and shakes நம்ம Alight motionல கிரியேட் பண்ண போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம Instagramல அப்லோட் பண்ணிருந்தோம். நீங்க ப்ரிவியூல பார்த்திருப்பீங்க. அதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு வந்து இதே போல வந்து டுட்டோரியல் போடணும் அப்படினு கேட்டிருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 1 வீக் முன்னாடி பாத்தீங்கன்னா AI inspired transitions and shake வந்து நம்ம பண்ணிருந்தோம். அத ராயப்பன் எடிட்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். சோ அதே பேசிக்கா வச்சு தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணிருந்தோம். லைக் ஒரு 2-3 transitions பாத்தீங்கன்னா அந்த ராயப்பன் வீடியோக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 2-3 டிரான்சிஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருப்போம். வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்கும் எப்படி நம்ம இந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடாஸ் டைப் எடிட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம். ஓகேங்களா? நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிசி வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் செக் பண்ணணும்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் ஐகார்டில் வந்து நான் தரேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க கைஸ் இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணு பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் Alight motion ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா Alight motion ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைக் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கிளிப்ஸ் இல்லைனா வீடியோஸ் இல்லைனா இமேஜஸ் எதுனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதே போல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ அதே போல் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரீவியஸாக நம்ம போட்ட பேடாஸ் டிரான்சிஷன்ஸ் சேக்ஸ் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து சிம்பிளான ஒரு என்ன சொல்ல ஒரு ஸ்லைட் இன் டிரான்சிஷன், அதுக்கப்புறம் ஸ்லைட் அவுட், அதுக்கப்புறம் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட், அதுக்கப்புறம் ரொட்டேஷன் இதே போல் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். பட் அதில் என்ன பண்ணியிருந்தோம்னா ஜஸ்ட் ஒரு சேக் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த ஸ்லோமோ கிளிப்ஸோட ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும்னே சொல்லலாம். ஸோ அதே தான் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 2 டிரான்சிஷன் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். அதாவது 2 டிரான்சிஷன் என்னென்னா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் அக்ராஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து ஸ்லைடு வந்து லெஃப்ட் ரைட் அதான் வந்து நம்ம பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் அக்ராஸ் பண்ண போகிறோம். லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்லைடு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓகேங்களா? செகண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் நம்ம வந்து பேசிக்காக வந்து பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணுவோம். அந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டில் ஒரு பம்ப் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த பம்ப் எஃபெக்ட் எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜூம் இன் வந்து கிடைக்கும். அப்போ வந்து ஜூம் அவுட் ஆக போகுதுன்னா ஒரு ஜூம் இன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜூம் அவுட் ஆகும். அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளாஸியாக இருக்கும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இதே போல் 2 டிரான்சிஷன்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து தொட்டுக்கோங்க. ஃபஸ்ட் அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. அதில் போனீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூவை இதே போல் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து நல்ல ஸ்மூத் வேணும்னா நீங்கள் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணிங்களோ அதுக்கப்புறம் வந்து ஸ்மூத் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செட் பண்ணுற மாதிரியே கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிராஃபையும் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஜூம் இன் நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே இமேஜை ஜூம் இன் மறுபடியும் உள்ளே வைக்க போகிறோம். பட் ஒரு ஜூம் அவுட் ஆகிட்டு மறுபடியும் ஜூம் இன் வந்து பண்ண போகிறோம். லைக் எப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. அதில் ஸ்கேல் ஆப்ஷன் போங்க. அதில் வந்துட்டு இப்போ வந்து ஒரு எண்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே போல் ஒரு 3 கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஓகே? ஒரு 3 கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிட்டு அது நடுவில் இருக்க கீ ஃப்ரேம் இருக்குதுல்ல அந்த நடு கீ ஃப்ரேமோட வேல்யூவை இதே போல் என்ன பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் வந்து இதே போல் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் கீ ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து செட் பண்ணிடுங்க. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் இன் ஆகுது. ஜூம் இன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் அந்த இமேஜ் அப்படியே இருக்குது. அகைன் என்ன ஆகுதுன்னா ஜூம் அவுட் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஜூம் இன் மறுபடியும் உள்ளே ஆகுது. ஸோ ஓகே இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த தேர்ட் கீ ஃப்ரேம் இருக்குதுல்ல அந்த தேர்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூவை இதே போல் வந்து லோ பண்ணிடுங்க. ரொம்ப சின்னதாக்கிடுங்க. அதாவது நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து உள்ளே போகணும். ஓகேங்களா? ஸோ இதே போல் வந்து சின்னதாக்கிடுங்க. சின்னதாக்கிட்டு என்ன பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்களா கர்வு, அந்த கர்வை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கர்வ், அடுத்து எண்டிங்கில் வந்து இதுக்கு வந்து ஒரு கர்வ். ஓகேங்களா? ஸோ இதே போல் வந்து கர்வ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதுவுமே ஜூம் இன் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து கர்வ் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சூப்பரான ஜூம் இன் ப்ளஸ் அந்த பம்ப் எஃபெக்டோட ஒரு எக்ஸ்ட்ரா ஜூம் அவுட்டோட ஒரு ஜூம் இன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்குறது ஃபஸ்ட்டு டிரான்சிஷன். ஸோ இப்போ வந்து செகண்ட் டிரான்சிஷனுக்கு போகலாம். செகண்ட் டிரான்சிஷன் என்னென்னா ஸ்லைட் அக்ராஸ் தான். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. சிம்பிள் தான் இது. 2 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூவை இதே போல் கொண்டு போயிருங்க. லைக் நான் வந்து எப்படி கொண்டு போயிருக்கேன்னா அந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கனாலே தெரியும். லைக் அந்த ஆரோ மார்க் நல்லா பாருங்கள். ஒரு கிராஸாக இருக்கும். கிராஸில் டாப்பில் இருக்கும். ஸோ ஓகேங்களா? அதை வந்து கொண்டு போயிருங்க. செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து சென்டரில் வந்து இருக்கணும். நமக்கு அது வந்து எதுவும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே?
இப்போ என்ன பண்ணிங்கன்னா கர்வ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா அக்ராஸாக ஒரு வருது ஒரு இமேஜ். ஓகே, கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க இதே போல். ஓகே, அக்ராஸாக வந்து நம்ம வந்து வர வச்சிட்டோம் இமேஜை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதே போல் அக்ராஸாக நெக்ஸ்ட் ரீஜனுக்கு வந்து போகணும், அதாவது கீழே போகணும். ஸோ 2 கீ ஃப்ரேம் வச்சுட்டு இதே போல் கீழே வந்து கொண்டு வந்தாங்க. அந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் லைன் இருக்குது, அந்த பிளாக் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் எஃபெக்ட்லாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அவுட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது கீழே போயிருக்குது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் சைட்லேருந்து நம்ம வந்துட்டு அந்த அக்ராஸை வந்து கொடுக்கலாம். சேம் ப்ராசஸ் தான், நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வேணால் கொண்டு போய்க்கலாம் உங்களோட இமேஜ் இல்லைனா வீடியோவை. ஓகே, பேஸ் கர்வ். அடுத்து இதே போல். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து நம்ம தேவையான ட்ரான்சிஷன் எல்லாமே வந்து பண்ணிட்டோம். லைக் ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இந்த அக்ராஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பேசிக்கான எஃபெக்ட்ஸ் தான். ஸோ எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அதில் டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போங்க. அதில் போனீங்கன்னா டைல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டைல்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா டைல்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுப்போம். மிரர் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத் வந்து ஃபீல் கிடைக்கும். ஸோ பிளர் போய்க்கோங்க. அடுத்து பிளர் போயிட்டு மோஷன் பிளர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு மோஷன் பிளரோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா கம்மியாக போதும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அது தெரியும், அந்த இது பார்த்தாலே தெரியும், ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் சிம்பிளாகவே பண்ணிடலாம். ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு எது எதுக்கெல்லாம் தேவையோ ஸோ இதே போல் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே, நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பரான ட்ரான்சிஷன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷனுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா கம்மியாக வச்சுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ. உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ஸ்லோவாக போகணுன்னா நீங்கள் வந்து ஸ்லோவாக கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக போகணும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, இல்லைனா மோஷன் பிளர் ஆட் பண்ணாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பேசிக்காக பண்ணிட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஒரு ஆசிலேட் சேக் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய தடவை இந்த எல்லா வீடியோஸ்க்குமே நம்ம வந்து இந்த சேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே சூப்பரான சேக்னே சொல்லலாம். ஜஸ்ட் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இதுவுமே நீங்கள் டச் பண்ணாங்க. ஆங்கிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 180க்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் நீங்கள் வந்து மாற்றுறதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு வந்து சேக்கோட டைரக்ஷன் வந்து மாறும். ஸோ நீங்கள் வந்து எங்கிட்டு வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து சேக் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்னிடியூட் தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மேக்னிடியூட் கொடுத்துட்டு 2 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எங்கே ஜூம் இன் ஆகுதோ அங்கே வந்து எண்டிங் கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வேல்யூ 0, ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா கூட்டிக்கோங்க. 150 வந்து வச்சுக்கோங்க மேக்னிடியூடோட வேல்யூவை. ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரு சேக் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். இந்த சேக் எஃபெக்டை கூட நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இது போக நீங்கள் வந்து பிளாக் பார் ட்ரான்சிஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் பிளாக் பார் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கணும். ஒரு டிஃப்ரெண்ட்டான 2 சேக்ஸ் ட்ரான்சிஷன்ஸ் ப்ளஸ் சேக்ஸ் வந்து நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கணும். ஏன்னா ஒரு சிம்பிளான டெக்னிக் தான், பட் வந்து ஒரு பேடாஸ் டைப் எடிட்டிங் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த எஃபெக்ட்ஸ்லாம். ஸோ மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க இதை செட் பண்ணிக்கோங்க. அப்போனா நம்ம வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடுறேன். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.